வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸில் ட்ரையாங்கிள்ஸை கொடுத்துட்டு அதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு 2 டைப் சொன்னேன். இந்த வீடியோ அதனுடைய கண்டினியூவேஷனாக ஒரு 3 டைப் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இதில் நான் எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு பாருங்கள், டைப் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 டைப் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் பாருங்கள், இது மாதிரியான ட்ரையாங்கிள், இது நம்ம ஏற்கனவே பார்த்த ட்ரையாங்கிள் தான். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்னா, அங்கே நடுவில் இந்த லைன் கொடுக்குறப்ப ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்போம் டைப் 2ல். ஆனால் இதில் பாருங்கள், கட் பண்ணி இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த டைப்பில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி தான் பக்கத்துலேயே இன்னொரு டயக்ராமும் சொல்லியிருக்கேன். இங்கே 2ஆக கட் பண்ணது மாதிரி இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா சென்டராக 3ஆக கட் பண்ணியிருக்கேன். சரியா, ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கிட்டாலும் ரெண்டுக்குமே ஈஸியாக சொல்லிடுவீங்க. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த டைப்பில் வரும்போது ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, டைப் 2ல் சொல்லும்போது இந்த பேஸில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை பார்ட்டிஷன் இருக்குன்னு மட்டும் எண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ அங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா 1லேருந்து 5 வரைக்கும் கூட்டியிருந்தோம் இல்லையா. இங்கேயும் அதே தான், 1லேருந்து 5 வரைக்கும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15. சரியா, அடுத்தது அங்கே என்ன பண்ணோன்னா மொத்தமாக ஒரே லைனாக இருக்குன்றதால இங்கே எத்தனை பார்ட்டிஷன் இருக்குன்னு பார்த்துருப்போம். இங்கே தனித்தனியாக பிரிச்சிருக்கிறதால இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லைன் எடுத்துக்கிறேன். இதில் எத்தனை பார்ட் இருக்குது, 1 2 3, அதை கூட்டிக்கோங்க. 1 + 2 + 3, அப்போ அது என்ன கிடைக்குது, 6. அடுத்ததாக பாருங்கள், இந்த லைன் தனி, இதில் எத்தனை இருக்குது, 1 2, அப்போ 1 2 கூட்டினா 3. அப்போ இது 3 கூட்டிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. 15 ஒரு 6 21 21 3 24. அப்போ மொத்தமாக இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 24 ட்ரையாங்கிள் இருக்குது. சரியா, இப்போ அதே மாதிரி அடுத்தது இதில் பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான். கீழே எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6. அப்போ 1லேருந்து 6 வரைக்கும் கூட்டினோன்னா 21. அடுத்து இது பாருங்கள், இது ஒரு லைன் போட்டிருக்காங்க. இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3, அப்போ 1 + 2 + 3 6. அடுத்து இதோ ஒரு லைன் இருக்குது பாருங்கள், இதில் 1 2 3, இதில் ஒரு 3 பார்ட் இருக்கா. அப்போ 1 + 2 + 3 6. இதில் பாருங்கள் 2 பார்ட் இருக்குது, 1 2. அப்போ இதை என்ன பண்ணோன்னா 1 + 2, ஓகே, 1 + 2 3. அப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்போ 21 ஒரு 6 இன்னொரு 6 + 3 கூட்டினீங்கன்னா 36. அப்போ மொத்தமாக இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 36 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஓகே, இது டைப் 3. அடுத்ததாக டைப் 4 பாருங்கள். டைப் 4ல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே இன்னொரு ட்ரையாங்கிள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இதுக்குள்ளாடி ஒரு ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு இதை நம்ம நார்மலாக ட்ரையாங்கிளை என்ன எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1 2 3 4, மொத்தமாக 4 ட்ரையாங்கிள். ப்ளஸ் அது இல்லாமல் இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள். அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது, 5. 4 + 1, மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. இது ஈஸி, சின்னதுன்றதால் சொல்லிடலாம். ஆனால் இதை வச்சு தான் நான் அடுத்து இதை விட பெரிய சைஸ் சொல்ல போகிறேன்றதால் ஃபஸ்ட் இதை சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஒரு பெரிய ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிள், அதுக்குள்ளாடி இன்னொரு சின்ன ட்ரையாங்கிள். இப்போ இதுக்கு இதை யூஸ் பண்ணி எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1 2 2 ட்ரையாங்கிள் இருக்கும்போது என்ன சொன்னோம், 4 + 1ன்னு சொன்னோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக உள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, அப்போ கூட என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு 4 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கிள் வந்துடும் அப்படின்னா 4 + 4 + 1 9 ட்ரையாங்கிள் வந்துடும். அதுதான் இங்கே கீழே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ட்ரையாங்கிளுக்குள்ளாடி ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கொடுத்துட்டே போனாங்க அப்படின்னா 1 2, உங்கள் கண்ணுக்கு எத்தனை அப்படியே பார்க்க போனால் 2 ட்ரையாங்கிள். அப்போது ஒரு 4 கூட ஒரு 1 1 2 3 பார்த்தா மொத்தம் 3 ட்ரையாங்கிள்னால் 2 4 + 1. இப்போ அதே மாதிரி எங்கே பாருங்களேன், அடுத்தது இது பாருங்கள். இன்னும் இது மாதிரியான பெரிய கொஷின்லாம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ட்ரையாங்கிளா, இதுக்கு ஒரு 4, இது ஒரு ட்ரையாங்கிளா, இதுக்கு ஒரு 4, இது ஒரு ட்ரையாங்கிளா, இதுக்கு ஒரு 4, மொத்தம் உள்ளாடி இருக்கிறதுக்கு தேவையில்லை. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போனா 3 முறை 4 போட்டால் போதும். அப்போ 4 + 4 + 4 கண்டிப்பாக என்ன போடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 போடணும். அப்போ நார்மல் 12 1 13. மொத்தமாக இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 13 ட்ரையாங்கிள் இருக்குது. புரியுதுங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணியே பாருங்கள், நான் டைப் 5 சொல்கிறேன். இதே மாதிரி அது அங்கே சொன்னது மாதிரி. ஆனால் என்ன எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் அப்படின்னா சைடில் ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த லைனை மறந்துடுங்க. இந்த லைன் இல்லைன்னா இதில் இங்கே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, 4 + 1 5 இருக்குதுன்னு சொல்லுவீங்களா. கூட எக்ஸ்ட்ராவாக இந்த லைனோட சேர்த்து இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6. அந்த லைன் போட்டிருக்கிறதால எக்ஸ்ட்ராவாக எத்தனை ட்ரையாங்கிள் வருதுன்னா ஒரு 6 ட்ரையாங்கிள் வருது இல்லையா. அப்போ 5 + 6 11 ட்ரையாங்கிள் இதில் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இதில் பாருங்கள், அதே மாதிரி வெளியில் ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ 3 இருக்கிறதால என்ன பண்ணுவோம்னா 2 முறை 4 + 1, அப்போ 8 1 9. இந்த கோடு போட்டிருக்கிறதால எக்ஸ்ட்ராவாக எத்தனை வருது, 1 2 3 4 5 6 வருது. அப்போ 9 6
15 ட்ரையாங்கிள் மொத்தமாக அதில் இருக்குது. சரியா? நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக அதை சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி பார்த்த சம்மிலேருந்து உங்களுடைய ப்ராக்டிஸுக்காக நான் ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 3 சம்லையும் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பார்த்த 4th டைப்லேருந்து இதை கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 3rd டைப்லேருந்து கொடுத்துருக்கேன். ஈஸியாக ஆட் பண்ணலாம் இல்லையா? இது கடைசியாக பார்த்த டைப்லேருந்து கொடுத்துருக்கேன், வெளில ஒரு லைன் போட்டு. ஓகேவா? ஸோ மொத்தமாக இந்த 3 ட்ரையாங்கிள்லையும் இருக்கக்கூடிய மொத்த முக்கோணங்களுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இதில் ஒரு 4-5 டைப் இருக்குது. அதை நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.